பரப்புன்னு பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு 6.7 கொஷின் பாருங்கள். ஒரு முக்கோணத்தின் உச்சியில் இருந்து அவற்றிற்கு எதிரேயுள்ள பக்கங்களுக்கு வரையப்படும் செங்குத்து கோடுகள் ஒரு புள்ளியில் சந்திக்கும் என நிறுவுக. இப்போ நமக்கு ஒரு முக்கோணம் கொடுத்துட்டாங்க. அதனுடைய உச்சினும் போது நம்ம ஏன் எடுப்போமா, அது வந்து வரையப்படும் பார்த்திங்கன்னா செங்குத்து கோடு வந்து டீன்னு எடுப்போம். அதுக்கு ஆப்போசிட்டில் எதிரே உள்ள பக்கம் வந்து ஒரே செங்குத்து கோட்டில் ஒரே புள்ளி சந்திக்கும் அப்படின்றத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா, நாங்கள் பார்க்கலாம். பாருங்கள், இப்போது காமன் முக்கோணம் போது முக்கோணம் இது ஏ, இது பி, இது சின்னு எடுப்போமா. அப்போது முக்கோணம் ஏபிசிஎல்னும் போது இதுக்கான ஃபஸ்ட்டு பாருங்கள் செங்குத்து கோடு பார்த்திங்கன்னா இது என்ன எடுப்போம், டீன்னு எடுப்போமா. அடுத்து பாருங்கள், இந்த கோணம் இது ஒரே புள்ளி வரமா போடுங்க, சென்டர் பாயிண்ட் 0ன்னு எடுப்போம். இந்த கோணம் வந்து என்னென்னு எடுப்போம், இப்போ டீன்னா இந்த கோணமும் இஎஃப்னு எடுப்போமா. இது இ, இந்த கோணம் வந்து எஃப்னு எடுப்போமா. இதை வச்சு செங்குத்துக்கள் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒரே புள்ளி சந்திக்கும் அப்படின்றத வந்து நம்ம வெக்டர் முறையில் ப்ரூவ் பண்ண போகிறோம். சரிங்களா, அப்போது முக்கோணம் ஏபிசியில் பார்த்திங்கன்னா குத்துக்கோடுகள் வந்து எத்தனை இருக்குது, குத்துக்கோடுகள் என்ன, ஏடி ஒன்றா பிஇ ஒன்றா, இது ரெண்டும் வந்து ஓவில் வந்து சந்திக்குதா. அப்போது ஏடி டி வெக்டரும் அதே போல் பிஇ வெக்டரும் பார்த்திங்கன்னா ஓவில் வந்து சந்திக்குதா. அப்போது ஓயில் சந்திக்கின்றன. எழுதிக்கலாமா, ஓயில் சந்திக்கின்றன. இப்போ ஓல் சந்திக்கும் போது ஓவை ஆதியாக கொள்க. சரிங்களா, ஓவை ஆதியாக கொள்க. ஓ வந்து ஆதியாக எடுத்துக்கும் போது இதுக்கான நிலை வெக்டர் பார்த்திங்கன்னா இது இந்த ஏடிக்கு வர, அதே போல் எஃப்இ எஃப்சிக்கு பார்த்திங்கன்னா அதே போல் பிஇ, இது ஏ வெக்டர்னு எடுப்போம், இது பி வெக்டர்னு எடுப்போம், இது சி வெக்டர்னு எடுப்போமா. அப்போது ஏ கமா பி கமா சியின் நிலை வெக்டர்கள் பார்த்திங்கன்னா நிலை வெக்டர்கள் முறையே ஏ வெக்டர் கமா பி வெக்டர் கமா சி வெக்டர்னு எடுத்துக்கிறோமா என்க. அப்போது ஓஏ வெக்டர்னா ஏ வெக்டர், ஓபி வெக்டர்னா பி வெக்டர், ஓசி வெக்டர்னா சி வெக்டரா, இது நம்ம எடுத்திருக்கோம். அப்போது இதில் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணி கேட்டிருக்காங்க, இது செங்குத்து கோடு வந்து ஒரே புள்ளி சந்திக்கும் அப்படின்றத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்களா. இந்த இடத்துல நம்ம நிரூபிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா ஓசி வெக்டருக்கு செங்குத்து வந்து ஏபி வெக்டர். சரிங்களா, அப்போது அதுபடி பாருங்கள். ஃபஸ்ட் நிலை 1 பார்த்திங்கன்னா என்ன, ஃபஸ்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது ஏடிக்கு செங்குத்து பிசி. சரிங்களா, ஏடிக்கு செங்குத்து பிசின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்போது இதுபடி இங்கே எப்படி எடுக்கலாம், இப்போது ஏடி அப்படின்னும் போது ஏடிக்கு போய் நம்ம ஓஏன்னு எடுக்கலாமா. ஓஏ வெக்டரில் மாற்றும் போது செங்குத்து பிசி வெக்டர் ஈக்குவல் 0வா. இப்போது OA வெக்டர்
இன்ட்டு இந்த பிசி இருக்குது பார்த்தீங்களா, இதை எப்படி பிரித்து எழுதலான்னா ஓசி வெக்டர் ஓபி வெக்டர்னு எழுதலாமா. அந்த பிசின்றதை ஓசி வெக்டர் மைனஸ் ஓபி வெக்டர் ஈக்குவல் 0. ஏன்னா இப்போ இது பிசி வெக்டர் தான் இப்போ நம்ம பிரித்து எழுதியிருக்கோம். சரிங்களா, இது ஓபி வெக்டர் ப்ளஸ் ஓசி வெக்டர்னு போடும்போது இதுக்கான நிரூபணம் கிடைக்காது நமக்கு. அதனால் ஓசி வெக்டர் மைனஸ் ஓபி வெக்டர் ஃபார்முலா பண்ணி நம்ம எடுத்துருக்கோம். எடுக்கும்போது ஓஏ வெக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓஏ வெக்டருக்கு பதிலாக நம்ம ஏ வெக்டர், ஓபி வெக்டருக்கு பதிலாக பி வெக்டர், ஓசி வெக்டருக்கு பதிலாக சி வெக்டர்னு எடுத்துருக்கோமா. இப்போ அதுபடி மாற்றும் போது ஓஏ வெக்டருக்கு பதிலாக ஏ வெக்டரா இன்ட்டு ஓசி வெக்டருக்கு பதிலாக சி வெக்டரா மைனஸ் ஓபி வெக்டருக்கு பதிலாக பி வெக்டரா ஈக்குவல் 0. இப்போ ஏ வெக்டர் எடுத்து ரெண்டுத்து கூடியும் பெருக்கணும். பெருக்கும் போது ஏ வெக்டர் இன்ட்டு சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் இன்ட்டு பி வெக்டர், ஏ வெக்டர் இன்ட்டு பி வெக்டர் ஈக்குவல் 0. இது 1 அப்படின்னு எடுக்க போகிறோம். அடுத்து பாருங்கள், ரெண்டாவது நிலை. அடுத்து பார்த்திங்கன்னா பிஇக்கு வந்து செங்குத்து சிஏன்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். சரிங்களா, இப்போ இதை நம்ம எடுக்கும் போது பிஇக்கு செங்குத்து சிஏன்னும் போது எழுதலாம். பிஇன்றது வந்து ஓபி வெக்டர் எழுதலாமா. ஓபி வெக்டர் வெக்டரில் மாற்றும் போது சரிங்களா சிஏ அப்போது சரி இது பாருங்கள் நமக்கு வெக்டர் வராது. ஏன்னா ஏபியும் பியும் குத்து கூட எடுத்து தான் நம்ம இதை வச்சு தான் நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். சரிங்களா, அப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா குத்துக்கோடுக்கு வந்து வெக்டர் வராது. சரிங்களா, இப்போ நம்ம வெக்டர் போட தேவையில்லை, வெக்டர் ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ மாற்றி எழுதிக்கலாமா. எழுதாமல் பாருங்கள், ஓபி வெக்டர் இன்ட்டு இதை மாற்றி ஓஏ வெக்டர் மைனஸ் ஓசி வெக்டர்னு எழுதலாமா. ஓஏ வெக்டர் மைனஸ் ஓசி வெக்டர் ஈக்குவல் 0. சரிங்களா, ஈக்குவல் ஓபி வெக்டருக்கு பதிலாக பி வெக்டர்னு எடுத்துக்கலாமா இன்ட்டு ஓஏ வெக்டருக்கு பதிலாக ஏ வெக்டர்னு எடுத்துக்கலாமா மைனஸ் ஓசி வெக்டருக்கு பதிலாக சி வெக்டர்னு எடுத்துக்கலாமா ஈக்குவல் 0. இப்போ பி வெக்டர் எடுத்து உள்ள ரெண்டு வழி பெருக்கும் போது பி வெக்டர் இன்ட்டு ஏ வெக்டர், பி வெக்டர் இன்ட்டு ஏ வெக்டர்னு வருமா மைனஸ் பி வெக்டர் இன்ட்டு சி வெக்டர் மைனஸ் பி வெக்டர் இன்ட்டு சி வெக்டர் ஈக்குவல் 0. இது வந்து 2 அப்படின்னு எடுக்க போகிறோம். இப்போது நிலை 1 2 கூட்டலாமா. 1 + 2 சரிங்களா. ரெண்டு நிலையும் கூட்டும்போது நமக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நிலை என்ன, ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் இன்ட்டு பி வெக்டர். அடுத்து பாருங்கள் ப்ளஸ்ஸு, ஆனால் ப்ளஸ் போட்டுக்கலாம். இங்கே பி வெக்டர் இன்ட்டு ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் இன்ட்டு சி வெக்டர் ஈக்குவல் 0. சரிங்களா, இப்போது இங்கே பாருங்கள் பி வெக்டர் இன்ட்டு ஏ வெக்டர்னு இருக்கா, இதை வந்து பரிமாற்று பண்புப்படி மாற்றலாமா. அங்கே எடுத்து எழுதிக்கோங்க, பரிமாற்று பண்பின்படி மாற்றும் போது இப்போ ஏ வெக்டர் இன்ட்டு பி வெக்டர் வந்து பி வெக்டர் இன்ட்டு ஏ வெக்டர்னு மாற்றும் போது இப்போ ஆல்ரெடி பி வெக்டர் இன்ட்டு ஏ வெக்டர்னு இருக்கா, இதை வந்து ஏ வெக்டர் இன்ட்டு பி வெக்டர்னு மாற்றலாமா. இப்போ மாற்றி எழுதும் போது ஏ வெக்டர் இன்ட்டு சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் இன்ட்டு பி வெக்டர் ப்ளஸ் ஏ வெக்டர் இன்ட்டு பி வெக்டர் மைனஸ் பி வெக்டர் இன்ட்டு சி வெக்டர் ஈக்குவல் 0வா.
இப்போ பாருங்கள், இங்கே மைனஸ் ஏ வெக்டர் இன்ட்டு பி வெக்டர் இருக்குது, இங்கே ப்ளஸ் ஏ வெக்டர் இன்ட்டு பி வெக்டர் இருக்கா, ரெண்டும் கேன்சல் ஆயிருமா? கேன்சல் ஆச்சுன்னா மீதி என்ன இருக்குது? ஏ வெக்டர் இன்ட்டு சி வெக்டர் மைனஸ் பி வெக்டர் இன்ட்டு சி வெக்டர் ஈக்குவல் 0. இது ரெண்டுத்துலையுமே காமன் சி வெக்டர் இருக்கா, வெளியே எடுத்துடலாமா? சி வெக்டர் இன்ட்டு ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் மட்டும் உள்ளே இருக்குமா, ஈக்குவல் 0. இப்போ நம்ம ஓசி வெக்டருக்கு பதில் தான் சி வெக்டர்னு எடுத்தோம். இப்போ இதுக்கு பதில் மறுபடியும் அதே அப்ளை பண்ணலாமா? இப்போ சி வெக்டருக்கு பதிலாக மறுபடியும் ஓசி வெக்டர்னு அப்ளை பண்ணுவோம். அதே போல் ஏ வெக்டருக்கு பதிலாக ஓஏ வெக்டர்னு அப்ளை பண்ணுவோம். மைனஸ் பி வெக்டருக்கு பதிலாக ஓபி வெக்டர்னு அப்ளை பண்ணலாமா, ஈக்குவல் 0. அடுத்து பாருங்கள், ஓசி வெக்டர் அது மறுபடியும் ஓஏ வெக்டர் மைனஸ் ஓபி வெக்டர்ன்றது எப்படி எழுதலாம்? பெருக்கல்ல கொடுத்து ஏபி வெக்டர்னு எழுதலாமா? இப்போ எடுத்து எழுதும் போது பாருங்கள், இப்போ ஓஏ வெக்டரையும் மைனஸ் ஓபி வெக்டரையும் நம்ம சேர்த்து எழுதும் போது நமக்கு பிஏ வெக்டர்னு வருமா, ஈக்குவல் 0வா? அப்போது இதை மாற்றி பாருங்கள், எழுதும் போது ஓசி இன்ட்டு ஏபி வெக்டர்னு வருமா, ஈக்குவல் 0. அப்போது ஓசிக்கு செங்குத்து ஏபி வெக்டர். சரிங்களா? therefore முக்கோணத்தின் ஃபைனல் எடுத்து எழுதிக்கோங்க, குத்துக்கோடுகள் ஒரே புள்ளியில் அமையும். சரிங்களா? ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஓசிக்கு செங்குத்து ஏபி அப்படின்னும் போது அதே போல் சிஎஃப்க்கும் செங்குத்து பார்த்திங்கன்னா ஏபியாக தான் இருக்கும். சரிங்களா? அதனால் ஃபைனல் நம்ம எடுத்து எழுதிட்டோம்.